எனக்கு வந்து எங்களோட மாமி ஒரு யூடியூப் சேனல் மாதிரி. போன வருஷம் கீரை போட்டுனாங்க சரியா, இங்கே இந்த முறைப்படி அந்த விதை இருந்திருக்கு போலாடாக்கு, இந்த முறை வந்திருக்கு இங்கே ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு வாங்க, வடை வாங்கி கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். எங்களோட மச்சான் அந்த வயசுலயே சொல்லுவா. அவருக்கு எனக்கு ஒரே வயசு தான். எனக்கு மூட்டை கொச்சிக்கா வேண்டி கொண்டு வாங்க. நல்லா இருக்கு. எப்படி இருக்குண்டா எங்களோட ஒரு பருத்துற வடை இருக்குன்னு தெரியுமா, நானே பருத்தித்துறை வடைன்னு சொல்லுவோம், அது மாதிரியே சரியா இருக்குது. மெனக்கட்டு வாழைப்பூ வெட்டி காய வச்சு அனுப்பி இருக்கிறா மாமி. எங்கட ஊர் மாதிரி இல்லையா, சிட்டியான வெயில். ஓடியாங்க மாறி ஓடியாங்க. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சமையல் வீடியோ ஒன்று தான் போட போகிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் அவியல் கறி தான் வச்சு காட்ட போகிறேன். நார்மலாக நாங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் இப்படி வைப்போம், முழு கத்திரிக்காயை பொரிச்சு அந்த மாதிரி தானே இது. ஆனால் அந்த மாதிரி கறி இல்லை. 2 நிமிஷத்தில் எண்ணெய் கத்திரிக்காய் கறி எப்படி வைக்கிறேன்னு தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். இது எனக்கு என்னோட மாமி சொல்லி தந்தவா, 2 நிமிஷத்தில் எப்படி சமைக்கிறேன்ட்டு. இப்போ தான் நான் வேலையால் வந்தேன். நான் சரியான பசி வேறு. இனி நான் சமைச்சு சாப்பிட்டு டைம் ஆயிடும். அதால் 2 நிமிஷத்தில் எண்ணெய் கத்திரிக்காய் கறி வச்சு வடிவாக ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம்ன்ட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்க, வடகம். என்ன வடகம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா வாழைப்பூ வடகம். இவருக்கு சரியான விருப்பம் வாழைப்பூ வந்துட்டு. அவ வந்து வாழைப்பூ அனுப்பிடலாதான்ட்டு வாழைப்பூவை மாமி வடகமா செய்து அனுப்பியிருக்கிறா. இது பார்சல்ல வந்தது. இன்றைக்கு இதையும் தான் நான் பொரிக்க போறேன், வாழைப்பூ வடகம். இதுக்கு வந்து நான் கத்தரிக்காய் எடுத்து வச்சுக்கிட்டேன். நீ தான் வெட்ட போறேன். இது இங்க வேண்டினா இங்க பாருங்க எந்தள இருக்குண்டு. அதோட கொஞ்சம் முன்னுக்கு எல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி வந்துட்டு. இது வேண்டி இப்ப நான் 3-4 நாள் வேற மாட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே கொஞ்சம் இப்படி வந்துட்டு மெட்ட வேற ஒன்றுமே இல்லை. வெங்காயமும் பச்சை மிளகாயும் தான். நான் பச்சை மிளகாய் ஒரு 6-7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். மாமி வந்து மூட்டை கொச்சிக்காய் அதுதான் போடுறவா. இந்த செட்டியான உழைப்பா இருக்கும், தெரியும் தானே, கலர்கள் இருக்கும். அந்த கொச்சிக்காய் தான் கூட போடுறவா. இங்க என்னட்ட இல்லை கொச்சிக்காய், அதாவது நான் எங்களோட பச்சை மிளகாய் தான் போட போறேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் வெட்டி அந்த இப்படி வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். நானும் சின்ன வெங்காயம் தான் போடுறவா. நான் இந்த வெங்காயம் போடுறேன். இதுவும் பச்சை மிளகாயும் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இதோட வந்து எங்களுக்கு உப்பும் எண்ணெயும் மட்டும்தான் வேணும். தண்ணியும் எண்ணெயும் விட்டு அவிய விடுறதுதான். முதல் வந்து தண்ணியில வந்து வெந்து எண்ணெயில வந்து வதங்கி வரும் கத்திரிக்காய். இவ்வளவுதான் எங்களுக்கு வேணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் அவியல் கறி செய்யறேன்னு நான் காட்டுறேன். இங்க பாருங்க, கோணல் மானலா தான் கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கேன் கத்திரிக்காய். வெங்காயம் போடுறேன், எடுத்த வெங்காயம் கூட நான் வெட்டி வச்சுக்கிற பச்சை மிளகாயை போடுறேன். எண்ணெய் விட போறேன். கொஞ்சமா விடுங்கோ, ஏனெண்டா கணக்க விடாதீங்கோ. அடுத்தது எண்ணெய் விடுங்கோ. இதுக்குள்ள ஆகலும் கூட விட தேவையில்லை, நீங்க ஒரு அளவா கணக்கா விடுங்கோ. இந்த தண்ணியில வந்து இந்த கத்திரிக்காய் வேண்டி இந்த எண்ணெயில வந்து வதங்கி வரணும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயை விடுங்கோ. நல்லெண்ணெய் விட்டா இன்னும் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் விடுங்கோ. இதோட ஒன்றுமே இல்லை, தேவையான அளவு உப்பு போடுங்கோ. மெட்டது வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போடுங்க, ஆனா கொஞ்சமா போடுங்க. இது வந்து கறி மாதிரி இல்லை தானே, ஒரு லைட்டான ஒரு கலர்ல தான் வரும். அதாவது நீங்க ஒரு அளவான மிளகாத்தூள் போடுங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன். இப்ப வந்து இது நல்லா கலந்து விடுவோம் எல்லாத்தையும். நான் தண்ணியும் எண்ணெயும் விட்டு கலந்து விட்டுருக்கிறேன். நாங்க வந்து அடுப்பு போடுவோம். இப்ப இதை மூடிட்டு அப்படியே பேச விடுங்க. அது வந்து தண்ணியில வந்து அவிஞ்ச எண்ணெயில வெந்து வரும். ஒரு மூடியால நாங்க அப்படியே மூடி விடுவோம். இது வெந்து கொண்டிருக்கிற இந்த டைமுக்குள்ள நான் வந்து இந்த வடகத்தை பொரிச்செடுக்க போறேன். இங்க பாருங்க, மெனக்கட்டு வாழைப்பூ வெட்டி காய வச்சு அனுப்பி இருக்கிறா மாமி. தான் எங்களுக்கு மோர் மிளகா எல்லாம் செய்து அனுப்புறது. இந்த முறை வாழைப்பூ வடகம் புதுசா வந்திருக்கு. நான் அதை பொரிச்செடுக்க போறேன். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்பினீங்கன்னு கேட்டா சொல்லுவா. இவருக்கு வந்தான் வாழைப்பூ சரியான விருப்பமா. அப்ப வாழைப்பூ அனுப்பிடாது தானே, அதுதான் வடகமா செய்து அனுப்பியிருக்கிறேன். இவ்வளவு நாளும் பொரிக்க இல்லை, முதல் தடவையா இப்பதான் பொரிக்க போறேன். பாப்பம் எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து யாரையுமே இப்ப இவில மாதிரி வாழணும் அந்த மாதிரி தோன்றேன்னு சொன்னா
எங்க அம்மாக்கே நான் சொல்லியிருக்கேன். எனக்கு நான் லைஃப்ல ஒரு ஆட்களை பார்த்து நான் பொறாமப்படுறேன்டா எங்களோட மாமாவும் மாமியையும் பார்த்து மட்டும்தான். கொஞ்சம் பொறாம கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் கூடியதான். உங்களுக்கு என்னன்னு தெரியல. நீங்க எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே அப்படித்தான் நினைக்கிறேன். நீங்க ஆர்கிட்ட கேட்டாலும் எங்களோட ஃபேமிலியில சொல்லுவேணும், என்ன இப்படி இருக்கணும் அப்படி. அந்த 2 பேரும் கண்ணு படுற மாதிரி தான் 2 பேரும் இருக்கிறது. மாமா சரியான பாசம், எங்களோட மாமியோட சரியான பாசம். அப்படி ஒரு பாசம் நான் பார்த்ததே இல்லை. மாமா இப்ப மாமா வேலை ரிட்டையர் ஆயிட்ட, வீட்டை தான் நாள். ஆனா வீட்டை நிக்கிற 2 தான் பேர், தோட்டம் ஃபுல்லா செய்யறது மாமா. ஆனா மாமியும் இருக்க மாட்டா, மாமாவோட ஹெல்ப் பண்ணி அந்த தோட்டத்துக்குலாம் மாமியும் போய் நிற்பா. மாமா கச்சான் பிடி கொண்டிருந்தாருன்னா இங்க ஆஞ்சு போட்டு கொண்டிருப்பா. அந்த மாதிரி தான் சரியான பாசம் என்னோட மாமா மாமி 2 பேருமே சரியான பாசம். எனக்கு எங்களோட மாமி ஒரு யூடியூப் சேனல் மாதிரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, சில சேனல் பாக்குறீங்களா யூடியூப் சேனல், அவைய பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா இருக்குன்னு தானே, சும்மா ஏதோ செய்து காட்டிட்டு இருப்பீங்கன்னா நாங்க பார்த்துட்டே இருப்போம். அப்படியே இருந்து அந்த பச்சை பசைகள் ஏதாச்சும் காட்டி கொண்டிருப்பீங்கன்னா நாங்க பார்த்து கொண்டிருப்போம். அவைய என்ன செய்யணும்னு தெரியாத அவை செய்யறத இருந்து பார்த்து கொண்டிருப்போம். அந்த மாதிரி தான் எங்களோட மாமிக்கு கோல் பண்ணினா எல்லாம் அப்படித்தான். போனை நீங்க எடுத்த உடனே போனை கொண்டு போயிடுவா. இங்க வெத்தில கொடி வேற இப்படி வந்திருக்கு, துளுத்திருக்கு, இங்க ஜம்புக்காக ஆச்சிருக்கு, ரம்புட்டாம்பழம் கடைசியா போய் ரம்புட்டாம்பழம் இங்க பழுத்திருக்கு, நல்லா இருந்தது, அது இதுண்டு கம்மு வச்சுக்கிறேன். வேற எங்கட ஊர்ல இப்ப எனக்கு வட்டு கத்திரிக்காய் வந்திருக்கு, அந்த மாதிரி இந்த மாதிரி மாமி எல்லாம் காட்டி கொண்டிருப்பா. அந்த டயர்டே ஆக மாட்டா. யார் போன் எடுத்தாலும் ஒரு நாளைக்கு நான் நினைக்கிறேன் அவருக்கு எல்லாத்த போனும் போகும் என்று தான் நினைக்கிறேன். ஆனாலும் அந்த பஞ்சியே இல்லாமலுக்கு நாங்க முதலாவது கோல் ஒன்று காய்ச்சிட்டு வச்சாலும் 2வது ஆட்டியை மாற்றுவேன், 2வது கொஞ்சம் பஞ்சி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவ எல்லாத்த போனுக்கும் எடுத்தெடுத்து எல்லாருக்கும் இங்க பாருங்க இது வந்திருக்கு, இது வந்திருக்கு, அது வந்திருக்குன்னு காட்டிக்கொண்டே இருப்பா. இங்க பாருங்க நான் வடகம் பொரிச்சிட்டேன், சாப்பிடு பாவம். நல்லா இருக்கு. எப்படி இருக்குண்டா எங்களோட ஒரு பருத்துற வடை இருக்குன்னு தெரியுமா, நானே பருத்தித்துறை வடைன்னு சொல்லுவோம், அது மாதிரியே சரியா இருக்குது. வாழைப்பழம் அந்த நச்சீரகம் அதெல்லாம் போட்டு பருத்தித்துறை வடை மாதிரியே இருக்கு, சரியா அதே மாதிரியே இருக்குது. உளுந்து எதுவும் போட்டிருப்பாவோ தெரியல, என்ன போட்டவான்னு தெரியல, வேற லெவல்ல இருக்குது. அந்த அப்பளத்தை விடையே நல்லா இருக்குது. ஏன்னா நான் வேப்பம்பு வடகம் சாப்பிட்டுட்டேன், அது கொஞ்சம் கசக்கும். வடகம் என்றாலே கொஞ்சம் கைப்பா இருக்கும். இது கசப்பே தெரிய இல்லை, அந்த அவ்வளவு நல்லா இருக்கு வாழைப்பூ வடகம். மாமி மூட்டை கொச்சிக்காய் தான் போடுறவா. ஆனா நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அவைய நோமலா என்ன வெள்ளைக்கறியோ என்ன குழம்பு பண்ணாலும் மூட்டை கொச்சிக்காய் அதுதான் போடுறது. ஏன்னா உரைப்பா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் அவைய வீட்டை போய் நின்ற புதுசுல எல்லாம் எனக்கு உரைப்பு, எங்க அம்மா பெருசா உரைப்ப போடுறேன் இல்லை, எங்கட வீட்டை பெருசா ஒருத்தர் உரைப்பு சாப்பிடுறது இல்லை. உரைக்கும் எனக்கு சாப்பாடு எல்லாம். கீரை எடுத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது அப்படி ஒரு உரைப்பு. என்ன வெள்ளைக்கறி எடுத்தாலும் வெள்ளைக்கறி மாதிரி இருக்கு, சரி குழம்பு தான் உரைப்பா இருக்கு, சரி வெள்ளைக்கறியோட சாப்பிடுவோன்னு எடுத்தா வெள்ளைக்கறி அதை விட உரைப்பா இருக்கும். அந்த மாதிரி எங்க மச்சாடு எல்லாம் இதை கேட்குறீங்க. மச்சாடு எல்லாம் இப்ப நாங்க வெளியில போனா என்ன சொல்லி விடுவோம். இப்ப எங்க அப்பாக்கள் போய் கேட்டா இப்ப என்ன வேணுமென்று கேட்டா ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு வாங்க, வடை வாங்கி கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். எங்க மச்சான் அந்த வயசுலயே சொல்லுவா. அவருக்கு எனக்கு ஒரே வயசுதான். எனக்கு மூட்டை கொச்சிக்காய் வேண்டி கொண்டு வாங்க இன்றைக்கு இங்க நம்புறீங்களா? அவதான் சாப்பிட்டு கொண்டு வந்துட்டு பார்த்துட்டு இன்னும் மூட்டை கொச்சிக்காயா திரும்பவா அந்த மாதிரி தோணும். ரெண்டு மாமா வரும்போது அப்படித்தான் மூட்டை கொச்சிக்காய் வாங்கி கொண்டு தான் வச்சா ரெண்டாம் கொடுப்பேன். பெரிய மூட்டை கொச்சிக்காய் என்ன அப்பாவை தான் சமைப்பா. எனக்கு அப்ப சமையல் எல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் அந்த கட் பண்றது, தேங்காய்க்கு பால் அடிச்சு கொடுக்குறது, அதுதான் எங்க வேலை. மச்சால எல்லாம் சமைச்சு இறக்குவா. விடிய சாப்பாடு மாமி சமைச்சிருவா. என்னன்னு கேட்டீங்கன்னா விடிய நேரத்துக்கு எழும்பிடுவா மாமி. ஒரு 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் எழும்பி எல்லாம் செய்ய வலிக்கிட்டுருவா மாமி.
மத்தியானம் நானும் மச்சாலும் தான். இரவு சாப்பாடும் நாங்கள் ஏதாச்சும் கொண்டு தேடுறது. இப்போ புட்டு ஒண்டா வச்சுட்டு கறி மத்தியானம் இருந்தா புட்டு ஒண்டா வச்சுட்டு அந்த மாதிரி தான். அப்போ சுதா பிரான்ஸ்ல தான் நான் தான் அங்கே மாமியாக்களோடு இருந்தேன். நான் எனக்கு தெரிஞ்ச நான் 2 வருஷத்துக்கு மேலே இருந்தேன் நான் மாமி மச்சாலாக்களோட. அப்பயே ஸ்டார்ட்ல எல்லாம் எனக்கு பயங்கர உரைப்பா இருக்கு சாப்பாடு. பிறகு பார்த்தா இப்ப அம்மா விட்டு நான் போனேன்டா அம்மாட்டுக்கு இப்படி என்ன சாப்பாடுல உரைப்பு இல்லாத மாதிரி இருக்க மாட்டேன். அம்மா சொல்லுவாங்க, நீ விட்டு மாமியோட சாப்பாடு சாப்பிட்டு பழகி கூட உரைப்பு கிடைக்குதான்னு. என்ன அவ்வளவு உரைப்பு போடுவேணும், உரைப்பு தான் சாப்பிடுவேணும். அந்த பழக்கம் தான். சுதா எல்லாம் இப்ப மட்டன் எல்லாம் உரைப்பு இல்லாட்டி சாப்பிட மாட்டேன். சில சாப்பாடு எல்லாம் உரைப்பு இல்லாட்டி சாப்பிடவே மாட்டேன். அவ்வளவு உரைப்பு வேணும். மத்தியானத்துல சமைச்சா நான் என்ன செய்வேன், பால் எல்லாம் தேங்காய் தேவி பால் புளிஞ்சு எல்லாம் வெட்டி எல்லாம் கொடுத்தா மச்சால் வச்சு வச்சிருக்கோம். அவாவும் நல்லா சமைப்பா. ஆனா உரைப்பு அவாவும் நல்லா போடுவா. இப்ப நானும் பழகிட்டு நான் அந்த டைம் நான் சின்ன வேலையில வச்சுவாங்க கொஞ்சமா பச்சை மிளகாய் நான் தானே வெட்டுறது. பெண்ணு சிவன் கொஞ்சமா பச்சை மிளகாய் போட்டு வெட்டி இருப்பேன். மச்சால் சொல்லி வச்சு உரைப்பு காணாதடி, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெட்டுவா. அதோட குறைய திருப்பி பச்சை மிளகாய் வெட்டும்போது எனக்கு சாப்பாடு வச்சு ஐயோ உரைக்க போது எனக்கு கேட்டு. ஆனா நல்லா இருக்கும், நல்லா சமைப்பா. மாமியெல்லாம் கண்டி கருக்கல் ஒன்று வைப்பா, வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பண்டி கருக்கல் எல்லாம் மாமியில வேற லெவல். நான் அப்படி ஆட்டையுமே சாப்பிட்டது இல்லை. பண்டி கருக்கல் மெட்டது இங்க பாருங்க. இப்ப இங்க பாருங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் இப்படி இருக்கு. என்னன்னு இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா இருக்கும். அந்த ஒரு அவிஞ்சு பொறிஞ்சு வர்ற வெங்காயம் ஒன்று இருக்கும் இல்ல, அந்த மாதிரி இருக்கும். இங்க எண்ணெய் எல்லாம் இப்படி வந்திருக்கு, பிறந்து வந்திருக்கு பாருங்க. வேற லெவல்ல இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கறி ரெடி ஆயிட்டு உண்மையா நல்லா இருக்கும். 2 நிமிஷம் வேலை தான். உங்களுக்கு அது கொதிச்சு தண்டாலே காணும். கறி எல்லாத்தையும் கூட்டி போட்டுட்டு நீங்க உங்களோட வேலையை பார்க்க அது கொதிச்சிடும். நல்ல வடிவா ரெடி ஆயிட்டு நல்லாவும் இருக்கும். மெட்ட இந்த வாழைப்பூ வடகம் வந்து சாப்பிட போவேன். டைம் ஆயிட்டுது. என்னன்னு கேட்டீங்கன்னா வேலையால நிறைய சமைச்சு கொண்டு இருக்கிறதுக்கு இப்படி ஒன்று சின்ன நான் செய்து சாப்பிட்டாலும் ஓகே தான். ஒரு 2 நிமிஷத்துல ஒரு முட்டை பொரிக்கிறது கூட நீங்க 2 பொரிச்சு கொண்டு இருக்க வேணும். இதெல்லாம் கூட்டி போட்டுட்டு போனீங்கன்னா வேற லெவல்ல ஒரு கறி உண்டு. இப்போ அதுதான் நான் சாப்பிட போறேன். சோறுண்டை போட்டுட்டு சாப்பிட்டா சரி. என்னன்னு பாத்தீங்கன்னா என் கறி கூட 2 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு நான் போட்ட அரிசி இன்னமுமே இல்லை. சரியான பசி வேற. முடிய நேரத்துக்கு போனது இப்பதான் வந்தேன் நான். இங்க பாருங்க தொதல் சாப்பிட போறேன். இது நான் நேற்று பின்னீரம் செய்த நான் தொதல் தேங்காய் வாங்கினது அப்படியே கிடந்தது. அப்ப சரி ஒரு தொதல் ஒன்றை செய்து வேப்பம் பண்ணிட்டு பால் விழிஞ்சு தேங்காய் பால் எடுத்து செய்த நான். எனக்கு இனிப்பு வகைகளுக்கு எனக்கு இவரை பிடிச்ச மாதிரி ஒரு தரையுமே பிடிக்கல. இவருக்கு பிறகுதான் அப்பம் பிடிக்கும். எனக்கு தொதல் அப்பம் அப்படி அதுக்கு பிறகுதான் மெட்ட ஆரா இருந்தாலும் எந்த பலகாரமா இருந்தாலும் நேற்று செய்த நான் தொதல் நல்லா இருக்கு. இதுக்குள்ள நோம்பலா நான் செய்யும் போது வறுத்த பயறு போட்டு தான் செய்கிறது. நேற்று பயறு இல்லாதபடியா சும்மா மாலை விட்டு செய்தோம். சரியான பசின்ற பசி. சோறு இன்னுமே அவிக இல்லை. எவ்வளவு கின்றது கஷ்டமோ அவ்வளவு நல்லா இருப்பேன். நேற்று ஃபுல்லா நான் நினைக்கிறேன் ஒரு 2 மணி நேரத்துக்கு கிட்ட கிண்டி 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 கொண்டே இருந்தது தொதலுக்கு. ஆனா நல்லா இருக்கு. இப்ப கஷ்டமா தான் இருந்தது, நல்லா இருக்கு சாப்பிடும்போது. பாருங்க எப்படி வெயில் இருக்குது வெளியில பாருங்க. நல்ல வெதர் உண்டு இன்றைக்கு. போன வருஷம் கீரை போட்டுனாங்க சரியா. இங்கே இந்த முறை இப்படி அந்த விதை இருந்திருக்கு போலடாக்கு. இந்த முறை வந்திருக்கு இங்கே கீரை போட்டு அந்த இதுல இருந்து. போன வருஷம் இது ஃபுல்லா கீரை தான் போட்டுனாங்க. அப்படியே கடையிலேயே கீரை வாங்கி இல்லை, இங்கே இருந்து தான் அடுத்தடுத்து சமைச்சது. இந்த வருஷமும் வந்திருக்குது. நாளைக்கு பிடுங்கி வேற சமைச்சு விடுவோம். பாருங்க எப்படி வெயில் அடிக்குதுன்னு பாருங்க. எங்களோட ஊர் மாதிரி இல்லையா, சிட்டியான வெயில். ஓடியாங்க மாறி ஓடியாங்க. இங்க பாத்தீங்களா, இன்னும் இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் செய்து கொடுத்திருக்கிறார். அது உங்களோட ஃப்ரெண்டாப்பா?
என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் செய்து கொடுத்துருக்கிறார் யூடியூப் கமெண்ட் நல்லா இருக்குது. நாங்க இன்றைக்கு இந்த வீடியோலயே போடுறோம். கனநாள் செய்தது வந்து போட இல்ல, நல்லா இருக்கு. சுட சுட சோறு, அதோட என்னோட எண்ணெய் கத்திரிக்காய் கறி. சுட சுட சோறு, எண்ணெய் கத்திரிக்காய் கறி, வடகம், மிரக்கறி சாப்பாடு தான். வேற லெவல்ல இருக்கு உண்மையாவே. என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா கத்திரிக்காய் எல்லாம் நார்மலா தாளிச்சு பொரிச்செடுத்து வைக்கிறதுக்கு எல்லாமே சரியான டைம் எடுக்கும். ஆனா இது வந்து சும்மா ஒரு 2 நிமிஷத்துல செய்யறது. ஆனா அவ்வளவு நல்லா இருக்குது. இந்த குத்தரிசிக்கும் இந்த கத்தரிக்காய் அவியலுக்கும் அந்த மாதிரி இருக்குது. மாமி இந்த வடகம் அனுப்பி கென்ன நாள் ஆயிட்டுது. அதை நான் இன்றைக்கு தான் பொரிக்கிறேன். நல்லா இருக்குது. அப்படியே அதான் நம்ம சொன்ன மாதிரி எங்களோட ஒரு தப்பு வடை, அந்த பருத்துற வடை அதுதான் அப்படியே அப்படித்தான் இருக்கு. அப்படியே அதே மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கூட கசப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வேப்பம்பு வடகம் தான் இப்ப கசக்கம் போல அடக்கு. நான் வேப்பம்பு வடகம் சாப்பிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் கசக்கம் லைட்டா. ஆனா இது கொஞ்சம் கூட கசப்பு எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. மனுஷனுக்காகத்தான் மாமி வடகமே அனுப்பினு சொன்னவா. அவர்கிட்டே கேட்போம் எப்படி இருக்கேன். தனிய வடகம் ஃபர்ஸ்டா சாப்பிடுங்க. உங்களுக்கு தான் அனுப்பினவா அம்மானு. எப்படி இருக்கு? சூப்பர். அம்மா என்ன செய்தாலும் நல்லா இருக்கும். அது உண்மைதான். நல்லா இருக்குல்ல? கசப்பு தெரியல. கசக்கவே இல்லை. வடகம்ண்டா கசக்குதான். எனக்கு அதே பிடிக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நானும் நீங்களும் இதை ஒண்டாண்டும். இது எப்படி இருக்கு இந்த வடகத்தின் டேஸ்ட் வந்து? ஏதோ சாப்பிட்டேன் ஞாபகம் இருக்கா? உங்களோட கருத்துற வடை. தப்பு வடை. தப்பு வடை சோறோட சேர்த்து மிளகா உண்டையும் அப்படியே வச்சு கொடுத்து பார்ப்போம். உரைப்புக்கு தான் பேர் போன ஆட்டீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு. எண்ணெய் எப்படி இருக்கு? இன்னொரு கருத்து சின்ன லைன் செய்யறவாம் ஆன்டி அடிக்கடி இது. எண்ணெய் கத்தரிக்கா அடிக்கடி செய்யலாம். நல்லா இருக்கு. வேற லெவல். சும்மா உரைப்பா இருக்கு. உரைப்பு நல்லா இருக்கானா? அடையாளமும் செம்மையா இருக்கு. கண்ணாடி சாப்பிட்டு பார்க்க சொன்னா சாப்பிடு அடிச்சு சொல்லணும். அது என்னங்க இந்தாங்க அப்பமாட வடகம். அது என்னங்க இந்தாங்க. அது என்னங்க இங்க பாத்தீங்களா மனுஷன் சோறுண்ட கலரை என்னன்னு கேட்டா அந்த சட்டிக்குள்ள வலிச்சா வச்சு விட்டு நான் மனுஷன் சாப்பிட போறேன். இருக்கிற பச்சை மிளகாய் எல்லாம் அப்பாவும் இதுக்கெல்லாம் போட போறேன். ஓகே சாப்பிடுங்க. பாய். நாங்க சாப்பிட போறோம். ஓகே பாய்.